வணக்கம் ரோகளே. உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த கையில் வச்சிருக்க பொருள் என்ன வடிவம்? நீங்கள் சொல்கிறீங்களா? செவ்வக வடிவம்னு சொல்லி, ரெக்டாங்கிள் ஷேப்னு சொல்லி. நான் சொல்கிறேன் இல்லை, இது சர்க்கிள், வட்ட வடிவமாக இருக்குன்னு சொல்லி. இதில் யார் சொல்கிறது சரி? நீங்கள் சொல்கிறதா, நான் சொல்கிறதா? இப்போ சொல்லுங்கள், இதை யார் சொன்னது சரி? ரெண்டு பேர் சொன்னதும் சரி. ஏன்னா வாழ்க்கையிலையும் இப்படி தான். ஒரே விஷயத்தை தான் நாங்கள் பார்ப்போம், ஒரே பிரச்சனை தான் அனுபவம். ஆனால் ஒவ்வொரு தரம் அவங்களோட பக்கத்துலேருந்து பார்க்க அந்த பிரச்சனைக்குரிய ஒப்பீனியன், அவங்களோட கருத்துக்கள் வேறையாக இருக்கும். எப்பொழுதும் ஒரு கருத்து தான் சரியாக இருக்கும் என்றில்லை. சரி பிள்ளை, உண்மை போய் என்றதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயத்துக்காண்டி நாங்கள் சண்டை போட வலிக்கிட்டோம்னு சொன்னோம். வாழ்க்கையில் எவ்வளவு நாளும் சண்டை பிடிக்கலாம், இந்த சண்டை தீராது. இந்த பொருளை நான் உங்களுக்கு திருப்பி காட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தபடியாக உங்களால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது. நான் சொன்னதும் சரி, நீங்கள் சொன்னதும் சரியா சரி. ஆனால் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படி அமையாது. அவங்களோட பிரச்சனையை, அவங்களோட வியூவை உங்களுக்கு காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்காது. அல்லது உங்களால் மற்ற பக்கத்துக்கு வந்து அந்த பிரச்சனையின் மற்ற பக்கத்தை பார்க்கறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காது. அல்லது அந்த சூழ்நிலை உண்மையிலேயே அமையாது. உண்மையிலேயே ஒரே குடும்பத்திலேயே பிறந்து ஒரே வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிற குடும்ப அங்கத்தினருக்கு அவங்களோட கருத்துக்கள் வித்தியாசமாக இருக்கு. வேறு வேறு குடும்பத்தில் பிறந்து அவங்க ஒரு 20-25 வருஷம் வேறு பழக்க வழக்கங்கள், வேறு நடைமுறைகளோட பின்பற்றி வளர்ந்தாக்கள் உண்டை சந்திக்கும் போது எவ்வளவு கருத்து வித்தியாசப்படும். இந்த கருத்துகள் இந்த பிரச்சனைகளை உருவாக்குதா? நீங்களும் இந்த பிரச்சனைகளில் யார் சரி யார் பிள்ளைன்னு சொல்லி சண்டை போட்டு கொண்டிருக்கீங்க. முதல்ல நீங்கள் மட்டும்தான் சரி என்ற ஒப்பீனியை விட்டு மற்றவங்க சொல்கிறதும் சரியாக இருக்கலாம் என்றதை அக்செப்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 75% பிரச்சனை சால்வ் ஆகிடும். மிச்சம் 25% பிரச்சனை அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை விட்டு விலகிடும். அல்லது அவங்கள புரிஞ்சு கொள்கிற முயற்சியில் அது பிரச்சனையாகவே இல்லாமல் போயிடும். அல்லது அவங்க சொல்கிறதும் சரிதான் என்று அக்செப்ட் பண்ணி உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக போகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.